ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PW Vlogs. அண்ட் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ECR ஈஞ்சம்பாக்கத்துல. என்னப்பா என்ன எப்ப பார்த்தாலும் இன்னும் அதே மாதிரியே தானே. வேற எப்படி கொடுக்கும்? ஒரு அத்தன்டிக் ஃபுட் பிளாகர்ஸ் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அத்தன்டிக்னா அத்தன்டிக் வந்து பாருங்க. ஆய்வுக்கு ஒரு நாள். என்னைக்கு ஒரு நாள்? இன்னைக்குதான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும். இதை இப்ப இன்னும் அதெல்லாம் நிறைய பண்ணிட்டாங்கப்பா. நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சட்டி. அது வேணாம், சரி சட்டி கறிக்கு தான் வந்திருக்கோம். காலைல இருந்து என் கூட தானே இருக்கேன். ஒரு 11:30 மணி நேரம் எதிர்ச்சியா அந்த பக்கம் வரும்போது எதிர்ச்சியா ஒரு டேஷும் இல்ல. அடுத்ததுன்னா இன்னும் பேட் வேர்ட்ஸ் வந்துடும். ஸோ ஓகே, ஸோ நம்ம எங்க வந்திருக்குன்னா ஈஞ்சம்பாக்கம் ECR லொகேட்டட் உள்ள சட்டி கறிக்கு தான். ஸோ எதுக்கு இந்த ஷாப்பை ஸ்பெஷலா சூஸ் பண்ணதுன்னா, சேலம் இந்த மாதிரி பொள்ளாச்சி அந்த மாதிரி ஊர் சைட்ல வந்து இந்த நாட்டுக்கோழி, சண்டைக்கோழி அந்த மாதிரி கோழிலாம் வந்து, ஆமாப்பா சண்டைக்கோழி எல்லாம் அடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடிச்சு சமைச்சிட்டு வயிற்றுக்குள்ள போய் ஆயிடுச்சு நல்லா தான் இருக்கும். நாட்டுக்கோழியோட இன்னும் ஸ்ட்ராங் தான் சண்டைக்கோழி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆடுகள் அந்த விட்டுறாதரா எதை சரி ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் ரொம்ப ஊர் சைட்ல கிடைக்கிற ஃபுட் வந்து கிடைக்குது. முக்கியமா ஸ்டைல்ல கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா. ஸோ அந்த கோழி எல்லாம் வேணும்னா நம்ம 2 hours பிஃபோரே சொல்லிட்டோம்னா அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்களா, 1 kg 2 kg அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நம்ம ஆன் த ஸ்பாட் வந்தோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடைக்காது. நார்மலாக அவங்க கொடுக்குற மெனு தான். ஆல்ரெடி அவங்க மெயின்டைன் சொல்லியிருந்த டிஷ்ஷஸ் தான். ஸோ போயிட்டு போலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப நக்கல்ல இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. சத்தியமா வெயில் தாங்க 3 உக்கிரமா அடிக்குது வெயில். அதனாலதான் இந்த கிளாஸ் எங்க சுடுதுன்னு தெரியல. கைட்டி போட்டு அம்மனமா நடந்து போறான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதெல்லாம் போட்டுனா வெந்துருவேன். நாங்க கிரில் ஆயிடும். சட்டி கறி இல்ல, எங்க கறி. ரொம்ப முடியல, வாங்க உள்ள போய் சட்டி கறி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். பொம்மை தானே பாக்குறேன். இது குங்குமம், இந்த இங்கிலீஷ் ஆர்டிக்கல்ல பொம்மை பாப்பா பொம்பளை பொண்ணு வரும். இதில் போட்டு எதனா ஆர்டர் பண்ணுங்க. இவ்வளவு இருக்குது. இல்லப்பா, அவன் தான் சொன்னானே முக்கால்வாசி நம்ம எல்லாம் முடிஞ்ச டைமுக்கு வந்திருக்கோம்ட்டு. ஸோ என்ன, நான் எங்க போனாலும் கரெக்ட் டைமுக்கே போக மாட்டேங்கிறோம். எங்களுக்கு ஒழுங்கான சோறு கிடைக்கிறது இல்ல. நாங்க மனசு வருத்தப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். யார்கிட்ட? அதே கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. நம்ம தானே லேட்டா வரும். நம்ம தான் லேட்டா வரும். கூட்டு வர நீங்க தானே ஓனர் சீக்கிரம் கூட்டு வரணும். அவன் என்ன சொன்னா, 12 மணிக்கு ஸ்டார்ட். நான் 1 மணிக்கு கரெக்டா தான் வந்துருக்கேன். 1:30க்கு தான் வரணும். 1:30க்கு எல்லாமே ஆர்டர் பண்ணுங்க. என்ன 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 ஆர்டர் பண்ணலாம் சொல்லுங்க. அதை நீ தான் சொல்லணும். மீல்ஸா? நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று போட்டுடலாம். ஓகே. இது எல்லாமே அந்த பழைய சோறு அதுலயே வரும். பழைய சோறு வேணுமா? நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே. அப்புறம் வந்து பிரியாணி வந்து பிளெயின் எக் பிரியாணி ஒன்று போட்டுடுறேன். பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னா செக் பண்ணிக்கிறோம். என்னப்பா கரெக்ட் தானே? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சமாச்சு சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து என்னடா இரும்பல் வந்து இருக்கு. ப்ரான்ஸ் ஆட மாட்டேல தம்பி, ப்ரான்ஸ் ஆட மாட்டேன். நீ சாப்பிடுவியா? சரி, அது வந்து சும்மா ஒரு நாள் சிவனுக்கு தானே. சிவன்லாம் அப்படி கிடையாது. மனசு நாங்கள் படுத்திக்கலாம்னு சொல்லி சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். சீமானவே சொல்லியிருக்காரு. அப்படி இல்லடா, அவர் பைண்டார் பாவம். ஆல்ரெடி வந்து தலைவன் இப்ப ரீசெண்டா டாப் ட்ரெண்டிங்ல இருக்காப்ல. அது வேற ஒண்ணு இல்ல, சீக்கிரம் வெளியே வந்து எல்லாரையும் சாச்சிருவாப்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இருக்கான்னு தெரியல. நாட்டுக்கோழி மிளகு வறுவல் இதெல்லாம் இருக்கும் தல. முடியா சொல்ற? இருக்கும். ஓகே, நீ சாப்பிடுவியடா மிளகு வறுவல் அது இதுன்ட்டு? ஆனா அடிக்கிற வெயிலு புடிங்கன்னு மட்டும் அது நாட்டுக்கோழி வேற சாப்பிடுறோம். முறுக்கேறி முறத்தை அப்படியே ஓட வேண்டியதான் பீச்சு. நாங்க சாப்பிடுற வந்து இடத்துல கபூஸ் எல்லாம் பேசிக்கின்னு. சரி ஓகே, ஸ்டார்டர்ஸ் நான் சொல்றேன். சொல்லுங்க எது பெஸ்டா இருக்குன்னு பாப்போம். வஞ்சரம் சாப்பிடுடா. ஆனா ரேட் தான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. அப்ப வேற ஏதாவது வஞ்சரத்துல குட்டி வஞ்சரமா இருந்தா சொல்லுங்க. வாட் ப்ரோ?
வெரி ராங் ப்ரோ. சரி ப்ரோ, அதேதான் ப்ரோ. வஞ்சரத்துல குட்டியா பஞ்சத்துல ஏமாத்தி வேற ஒரு ஃபிஷ் கொடுப்பாங்க. தெரியும் தெரியும், டூப்ளிகேட் வஞ்சரம் கொடுப்பாங்க. டூப்ளிகேட் வஞ்சிரமா 10 கிலோவே 2000 ரூபா தான் டூப்ளிகேட் வந்துடும். நீங்க காசிமேடு போனீங்கன்னா அந்த மீன் பார்க்கலாம், கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே இது என்ன சொல்றது, ரேட் டிஃபரன்ஸ் அது என்ன இதுலாம் தெரியல. டேஸ்ட்லாம் கூட நம்ம பார்த்துலாம். ஆனா நம்மளே சாப்பிட்டுருப்போம்னு நினைக்கிறேன் பல கடையில. நம்பி ஏமாந்து சாப்பிட்டுருக்கோம். பீச் சைட்ல சாப்பிட்றதா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ½ hour வெயிட்டிங். கோயிலில் கூட எல்லாம் வெயிட் பண்ணதில்லை. என்ன பண்றது, ஒன்னும் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஆர்டர் பண்றேங்க. இங்க வந்து மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ், ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று கொடுத்துருங்க. ஸ்டார்டர்ஸ்ல என்ன நல்லா இருக்கும்? நாட்டுக்கோழி காட்டு வறுவல் பயங்கரமா இருக்குல்ல. ஓகே, அது ஒன்று போட்டுருங்க. ஓகே ஓகே, புரியுது. பார்த்துட்டேன், மெனுவே பார்த்தேன். நாட்டுக்கோழி காட்டு வறுவல் ஒன்று கொடுத்துருங்க. ப்ரான் தொக்கு ஒன்று இருக்கா? ப்ரான் தொக்கு ஓகே, ஒரு மீல்ஸ் போதும். அப்புறம் பிளெயின் பிரியாணி, சாரி எக் பிரியாணி ஒன்று. நாட்டுக்கோழி பிரியாணி இருக்கான்னு பாருங்க. தனியா ஓனருக்கு எடுத்து வச்சிருந்தா அப்படி ஓடணும். அப்படியா, அடி வரையும் செக் பண்ணிருக்கீங்க. சரி ஃபைன். நாட்டுக்கோழி காட்டுனா அது அந்த சட்டியில இருக்கு, அந்த மாதிரியா? ஸ்மால் தான் போதும், ஸ்மாலே போதும். பவுல்ல நாங்கள் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் ஸ்மால் போதும். ஸ்மாலே போதும். ப்ரான் தொக்கு ஒன்று சொன்னோம். 65 மாதிரி எதனா இருக்கா? ப்ரான் தொக்கு, ஒரு வஞ்சரம் ஒரு வேணும். அவ்வளோதான். வேணும்னா வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஆஃப்டர் லாங் வெயிட், ஏதோ செம்ம பசியில் காலம் கடந்து வெயிட் பண்ணி வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு. ஸோ என்னன்னா நம்ம ஆர்டர் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா மீல்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எம்டி பிரியாணி, ஐ மீன் எக் பிரியாணி, சீரக சம்பா எக் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நாட்டுக்கோழி காட்டுக்கறி பிரியாணி, காட்டு வறுவல் பிரியாணி, நாட்டுக்கோழி காட்டுக்கறி வறுவல் தான் வறுவல். ஸோ இது நல்லா சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக புதினா நல்லா இருந்துச்சு, நல்லா வாசமா இருக்கு, செம்ம வாசமா இருக்கு. அதை வந்து டேஸ்ட் பண்ணி சொல்றேன். அப்புறம் ஒரு வஞ்சரம் ஃபிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். நல்லா ஐயோ கஷ்டம் தான். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல பிக் சைஸ் வந்து துண்டா உடஞ்சி போச்சு. நல்ல பிக் சைஸ் வந்துடும், சூப்பராக இருக்கு. அடுத்தது முக்கியமா நம்மளோட ஃபேவரட் வந்து ஒன்று இருக்கு. எங்க பாருங்க, அது ஒருக்கா பாருங்க, ஆந்திரா பொடி மீல்ஸ்ல போட்டு நல்ல வச்சோன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பைட் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன். தாங்க முடியல. தொட்டிலான சீரக சம்பா பிரியாணி, பட்டனோட பிரியாணியை தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பீஸ் ஃப்ளேவர் நல்லாவே இறங்கியிருக்கு, சூப்பராக இருக்கு. இது காட்டுக்கறி வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரியான காரம், செம்மையா இருக்கு. அம்மாடியோ, தள்ளின்னு ஓட போறது தெரிஞ்சு போச்சு. கன்ஃபார்ம் நீ தெரிஞ்சிருச்சுடா. ஆக்சுவலா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆனா காரம் பேருக்கு ஏற்ற மாதிரி சுருன்னு ஏறுது. காட்டுக்கறி அதே மாதிரி இருக்கு. அம்மா கௌதம, நம்ம டேஸ்ட் நல்லா இருக்குல்ல. அம்மா விக்கல் வந்துச்சு ரெடி. இதாவது ஆக்சுவலாக நம்ம பேரை பார்த்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம். பட் நல்லா தான் இருக்கு டேஸ்ட். ஆனால் காரம் சுருன்னு ஏறுது. இது தவிர்த்து அவங்ககிட்ட வேற என்னென்ன இருக்கு?
அதான் நாட்டுக்கோழி காட்டு வறுவல், நல்லம்பட்டி வறுவல்னு ஒண்ணு இருக்கு, சாப்பிட்ட வரைக்குமே பச்சை மிளகா வறுவல், மிளகு வறுவல். ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பைசியா தான் இருக்கும் போல. ஆனா சாப்பிட்ட வரைக்குமே எல்லாமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஐ மீன் அத்தன்டிக்கா ஊர் ஸ்டைல், ரொம்ப ஊர் ஸ்டைல்ல நல்லா காரசாரமா சாப்பிடுறோம். ஆமா, பயங்கரமா சரக்கு வச்சு சாப்பிடுறவங்களுக்கு செம்மையா இருக்கும் சரக்கு. இது வந்து இந்த செட்டப்புக்கு ஒரு கல் மட்டும் வாங்கி வச்சிருந்த நாட்டுக்கோழி காட்டுக்கறியை வச்சு ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கத்துக்கு போலாம். பொண்டாட்டி ஒண்ணு வீடியோல அடிக்க தப்பே இல்லடா. பிரியாணி ஆக்சுவலாக நைஸாக இருக்கு. இதுவாக நான் டிஸாப்பாயின்ட் பண்ணல. வெயிட் பண்ணதுக்கு ஓரளவு ஓகே, ஒர்த்து தான். காரம் தான். அடுத்து பழைய சொருக்கம் வெயிட் பண்ணுவோம். வஞ்சரை சாப்பிட்டு சொல்கிறோம். இது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக சொல்லிடலாமா? எனக்கு தெரியாது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக. எனக்கும் தெரியாது தான், ஆனால் ஒரிஜினல் தான் நல்லா தான் இருக்குது. ஒரிஜினல் தான், மீன் மாதிரி இருக்குது, ஒரிஜினல் தான். மஞ்சள் மீன் தானே? ஆமாம், மீன் மாறி இருக்குன்ற. ஓகே ஃபைன். அந்த மீல்ஸ் வந்துச்சா, மீல்ஸை டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்கு. காரத்தை எடுக்க பழைய சோறு பயங்கரமாக இருக்குது. அதுவும் மீன் குழம்பு காரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. காரம் மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் நம்ம. தேவையில்லையா? கரெக்டா இருக்கு. நீ டேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது உப்பு போடவே தேவையில்லை. பக்கா இருக்கு. நம்ம தம்பி எனக்கு இல்லை அந்த மாதிரி சாப்பிடுங்க. சாப்பாடு போட்டுங்க. நம்ம ஃபேவரட் இந்த பொடியை காணும். ஐயா அந்த பொடி எடுங்க. நானும் முடிச்சுட்டு வந்துடுறேன். மெயினான மேட்ரு இந்த பொடி எடுத்து கொஞ்சமாக மலைச்சாரல் மேலே பட்டுருச்சு. மலைச்சாரல் மாதிரி போட்டு இந்த கிட்ட ஒரு ஜூம் காட்டுங்க. நெய்யை 16 கரண்டி நெய்யை எடுத்து அப்படியே ஊற்றி ஃபுல் சைட் அந்த நெய் எடு ஒரு பசஞ்சு. ஐயோ இருந்த டயட் அத்தனையும் போச்சு. அந்த மாதிரி இருக்கா? ஆந்திரா ஸ்டைல் இது சரியான நெய் கூட பயங்கரமா இருக்குடா. மத்து ட்ரை பால் ஊற்றி, நெய் ஊற்றி, தீர் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி. ஆனா அடிக்கிற காலத்துக்கு கன்ஃபார்மா இதெல்லாம் போட்டாதான் தரமான மீல்ஸ். இடம் எடுக்கவே இல்லையா? எடு அந்த இடம் வேணுமா? யாரு கட்டுற? யாரும் சொல்ல மாட்டோம்லையா? நான் சாப்பிட மாட்டோம், வேஸ்ட் ஆகும். ஓ சீ ஃபுட் சாப்பிடாத ஒரே பையன் அவன் தான்டா. ஃபர்ஸ்ட் பை வெங்காயம் நிறைய, எல்லாத்துலயும் காஞ்ச மிளகா ஃப்ளேவர் தூக்கு. இந்த ஊர் சைட் இது குமுகு, இந்த சேலம், பொள்ளாச்சி அவங்க சைட்ல வந்து ஃபுல்லாவே எக்ஸாக்டா அவங்க இப்படிதான் எக்ஸாக்டா வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்ச மிளகா தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. காரம் அப்படியே ராவா இருக்குது. அதெல்லாம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டோம்னா நைட்டு காலெல்லாம் பொடியை போட்டு நாட்டுக்கோழி உடம்புலாம் இருக்குடா. ஊத்திக்கலாம் சாப்பாடு தான் இருக்கே ஒரு சட்டி. அன்லிமிட்டடா? கரெக்ட் தான். இருந்தாலும் வயிறு வேணும்ல. நீ வேற ஏதாவது டயட் கேட்டுன்றான். நாட்டுக்கோழி குழம்பு ட்ரை பண்ணிடுறேன். போய் சாப்பிட்டு ஓத்த கலக்கி வரமாட்டாங்கடா. ஸோ நாட்டுக்கோழி குழம்பு ஒரு பீஸ் ஒன்று இருக்கு. திக்கான குழம்புன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தண்ணி தான். சிக்கன் எடுத்துட்டு வந்துருக்காரு, கொடுத்தாரு சிக்கன். ஓகே, நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றேன்.
ஓகே, சத்தான குழம்பு. நான் சாப்பிட்டதுலே காரம் இல்லாத ஒரே குழம்பு இது மட்டும்தான். காரமே இல்லை, ஆவரேஜ். டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு. நான் மீன் குழம்பு சாப்பிட்றேன். இந்த மீன் குழம்பு இவர் சொல்லுவார். உப்பு கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன், முட்டை போட்டு சாப்பிட்ற மாதிரி. கிழங்கா மீன் எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன் இந்த சைஸ், அந்த கிழங்கா மீன். ஓஹோ, ஸ்மெல்லுக்கு எத்த டேஸ்ட் இருக்கா? ரொம்ப காரம்லாம் இல்லை இது. மீன் குழம்பு ரொம்ப காரம்லாம் இல்லை, செம்மையாக இருக்குது. புளிப்பு கரெக்டாக இருக்குது. மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் நானும். சின்ன வெங்காயம் ஆனால் நம்ம இதில் சாப்பிட்டோம்ல எங்க கல்பாசி, அந்த டேஸ்ட் கம்மி. அது கம்மின்றே இது கம்மின்றியா? அதோட கம்மி. கல்பாசி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு கேரளா ஸ்டைலு, இது நம்ம ஊர் ஸ்டைலு. நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குமோ அதுவும் நல்லா இருக்கும். சட்டிலான மீன் குழம்பு. நான் ஸ்மெல்லுக்கு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மி தான். ஸ்மெல்லு நான் பயங்கரமாக இருந்துச்சு. நான் ரொம்ப ஒரு இது பார்த்தேன். சட்டிலான மீன் குழம்பு அதுக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது. சட்டிலான ஒரு மீன் குழம்பு இது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்பளத்தை போட்டு அடிக்கும். ஆமாங்க, இந்த அப்பளத்தை மறந்தே போச்சு. ஏன்ப்பா எல்லாத்தையும் ஆக்ரோஷமாக தான் கொஞ்சம். ஓகே, நான் சாப்பிட்ட விஷயத்தில் எனக்கு வந்து ஆவரேஜாக பட்டது வந்து ரெண்டே விஷயம் தான். ஒன்றே ஒரு விஷயம் தான் எனக்கு கம்மியாக இருக்கும். என்னது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஈட்டுக்கு பேச ஆகிடும், கண்டென்ட் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அவனை கண்டென்ட் அதே கொடுக்கும், அதை நினச்சி குடிச்சிக்கிறேன். ப்ளூ கலர் உங்களுக்கு எடுத்துட்டு வாங்க. சாப்பிட்டதுல ஆவரேஜா எனக்கு தெரிஞ்சது வந்து மீன் குழம்பும் ரொம்ப நாட்டுக்கோழி குழம்பு தான். இது ரெண்டும் வந்து ஆவரேஜான டேஸ்ட்டு. மற்றபடி பச்சை புளி ரசம், அதாவது காட்டு வறுவல், நெய் வித் பொடி, துவையல், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டிஷ் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதான் பச்சை புளி ரசம். சர்ப்ரைஸா சொல்றோம். என்ன இருக்குப்பா? அதுதான் அதான் சொல்லிட்டேனே, பச்சை புளி ரசம் சொல்லிட்டேன். அப்ப சாப்பிட்டேன். உங்க சர்ப்ரைஸ்ல டீ வைக்க ரசமே ஒன்றும் போல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய மாறினா சரி ரசத்தை போட்டு முடிச்சுட்டு சாப்பிட இல்லை அவர் போட சொல்றேன். ஆனால் சாப்பாடு லைட்டா பச்சை புலி ஓரோடு பவங்க. ஆனால் இது செம்ம, இது பெருசாக நோ பாயில் நோ ஆயில் மாதிரி தான்ப்பா இது மேக்கிங்கு. கலர் பாரா, பருப்பு புளியில செய்யறது. புளி நார்மலாக என்ன கலர்? பருப்பு புளி பச்சை புளின்னு சொல்றாங்க. உங்க விளக்கத்துல தீய வைக்க இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேளுங்க, அப்போதான் எந்த இடத்துலையும் நீங்கள் வாழ முடியும். கம்பெனியில் போனால் திருப்பி கேள்வி கேட்டால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும். நாய் இது அடுத்த வேலை சோறு கேட்கறதுக்கே நாய் கேட்காது. இவர் வந்து கம்பெனியில் வந்து கேள்வி கேட்கறாரு. திருப்பி கேட்கலன்னா ஒவ்வொருத்தரும் நம்மளை திருப்பி அடிச்சுட்டே இருப்பான். நம்ம திருப்பி கேட்குற அன்னைக்கு யாரை சொல்ல மீன் கிடைக்கும். மேனேஜரையா? ஏன் இல்லை இல்லை அப்ரேசல் மாதம் கொஞ்சம் சைலண்டாக இருக்கும். ஓகே ஓகே. திருப்பி கேட்டு கிடைக்கலன்னா எடுத்துக்கணும் நம்மளே. முட்டையை திருடுறானே. சரி ஓகே, நான் முடிச்சுட்டு அவுட்டரில் வந்து சொல்கிறேன் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தம்பியும் ஒருத்தன் செம்ம பசியில் இருக்கான், காலிலேருந்து சாப்பிட்றியான். ஸோ அவனும் சாப்பிடும். அவர் வாயிலேருந்து வடிஞ்சு தண்ணி கால் கீழே வந்து நின்றுடுச்சு. அதே தான். ஸோ அதனால தான். ஸோ அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவுட்டரில் உங்களுக்கு சொல்கிறேன். பை பாய். A few minutes later. ஸோ ஃபைனலி வீடியோட எண்ட் வந்தாச்சு. எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்ட ஃபுட்டில் எல்லாமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இல்லை. ஒரு ரெண்டு மட்டும்தான். நாட்டுக்கோழி குழம்பும் அந்த மீன் குழம்பும் வந்து மட்டும் எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு இல்லை. அது கொடுத்த டெம்ப்ட்னஸ்க்கு அது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் ரேட்டிங் டாப் எது கொடுப்பேன்னா பச்சை புளி ரசம் அல்டிமேட்டுங்க, வேற மாதிரி இருந்தது. நான் கொடுக்குறது வந்து புளி வந்து கொஞ்சம்
கொஞ்சம் அதிகமா போட்டிருந்தாலும் பயங்கரம் புளிச்சிட்டு இருக்கும். பட் ஆனா பக்காவான டேஸ்ட், பர்ஃபெக்ட்டா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கல்பாசில சாப்பிட்ட பழைய சாதத்துக்கும் இங்க வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. நல்லாவே பார்த்தேன். நாட்டுக்கோழி காட்டு ஊறுகாய் மஸ்ட் ட்ரை, மொரட்டுத்தனமான மஸ்ட் ட்ரை. ஏன் சொல்றேன்னா காரெல்லாம் சுரு நேரம், காரம் யாருன்னா அதிகமா சாப்பிடாதவங்களாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இது நான் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் ஊர் சைடில் இருக்கிற மாதிரி. ஸோ ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு. பயங்கரமா இருக்கு ஆம்பியன்ஸ் எல்லாம். நீங்க ஃபேமிலியா வந்துட்டு ஸோ இப்போ ஈஸியாக எங்கன்னா ரைட் போறீங்க, ஸோ அந்த மாதிரி நின்று ஃபேமிலியா வந்துட்டு எதனா போகணும்னா வந்து தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க வந்து வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும் நிறைய அமௌண்ட் ஆஃப் மீட் வந்து இது பண்ணணும்னா ஒரு 2 hours பிஃபோராகவே கால் பண்ணிடுங்க. கால் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே எல்லாத்தையும் கொடுப்பாங்களா சாப்பிடுறது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. நம்மள பாத்துக்கறாங்க. மரியாதை. இவன் வந்து ஓனரை தான் வந்து சோ நம்ம கூடயே ஒரு ஆளை வந்து நிக்க வச்சு பாத்துக்கறாங்க. நம்மள ரொம்ப நல்லாவே இருக்கு, பாசமா பாத்துக்கறாங்க. இது எப்படின்னா ஒரு கேட்டரிங் சர்வீஸ் பண்ற மாதிரி இது பண்றது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஃபுட்டும் பிடிச்சதா இருந்தது. ஓகே ஃபைன். கண்டிப்பா நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி வந்து சாப்பிட்டு போகலாம். ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல பிட் ஸ்டாப்னா அப்படின்னா பசி. ஸோ நீங்க வந்து ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி ஈஸியாக போற இடத்துல இது பண்ணுச்சுன்னா கண்டிப்பா வாங்க. நிறைய ஃபேமிலியா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன். ஸோ இதுக்கு மேலேயே நான் தொடர்ந்து கண்டென்ட் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுமே. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. See you on another video guys. Start up வீடியோ பாருங்க. சத்தியமா